அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி மற்றும் நான் உங்கள் அஜய் சந்தியா. அப்பா, அடிக்கிற வெயிலில் ஐஸ் வாட்டர் கூட ஹாட் வாட்டர் மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஏன் ஐஸ் வாட்டர் குடிக்கிறீங்க சந்தியா? இளநீர் நுங்கெல்லாம் குடிக்கலாமே. அது மாதிரி இயற்கையாக கிடைக்கிற குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிட்லாம்ல. ஆனால் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு என்னையே இன்ட்ரோ பண்ணாமல் விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? சரி விடுங்க, நானே என்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். நான் தான் உங்கள் ஆர்ஜே கலாமாலினி. அட சரிப்பா, நீங்கள் இருந்ததே மறந்துட்டேன். சரி விடு, அதான் நீயே இன்ட்ரோ கொடுத்துட்டேல்ல. ஆமாம், நேற்று எங்கேயும் மீட்டிங் போயிருந்தேன்னு சொன்னியே, அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஓ அதுவா? நேற்று எங்கள் ஏரியாவில் ஒருங்கிணைத்த வேளாண்மை திட்டம் பற்றி ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அங்கே தான் நான் போயிருந்தேன். ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டமா? அப்படின்னா? பொறு அதை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியே. சரிப்பா, மீட்டிங் போயிருந்தியே, ஏதாவது பிரியாணி எதுவும் போட்டாங்களா? இப்போ தான் நிகழ்ச்சியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே சாப்பாடு ஞாபகமா சந்தியா? அது இல்லை, மீட்டிங் போனால் பிரியாணிலாம் போடுவாங்களா, அதான் கேட்டேன். சாப்பாடெல்லாம் போட்டாங்க. இப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், கேளு. சரி சொல்லு, கேட்போம். இந்த ஒருங்கிணைந்த விவசாயம் அப்படிங்கிறது சர்வதேச உயிரியல் காப்பகப்பட்ட அமைப்பு. ஐரோப்பிய தன்னிலையின்படி ஒருங்கிணைந்த விவசாயத்தை ஒரு விவசாய முறையாக விவரிக்கிறாங்க. அதில் உயர்ந்த கரிம உணவு, தீவனம், நார் மற்றும் பாதுகாக்கப்பட்ட ஆற்றலாகிய மண், நீர், காற்று போன்ற வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்கிறாங்க. ஓ, சர்வதேச உயிரியல் காப்பக அமைப்பு இப்படி ஒன்று அறிவிச்சிருக்காங்களா? இது எனக்கு தெரியாமல் போச்சே. அது மட்டும் இல்லை, ஒரு முழு உயிரி பண்ணையும் குறிக்க இணைக்கப்பட்ட அலகு என பார்க்கப்படும் ஒருங்கிணைந்த கரிம மேலாண்மை அணுகுமுறையை தான் குறிப்பாக முக்கியத்துவம் அளிக்கப்படுது. வேளாண்மை சுற்றுச்சூழல் அமைப்புகளின் அடிப்படை பங்கு பண்ணையில் உள்ள அனைத்து கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் நலம், மண் வளத்தை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்தல், சூழலை பராமரித்தல் மற்றும் மேம்படுத்தல், நெறிமுறை மற்றும் சமூக அளவுகோல்களை கடைபிடித்தல் ஆகியவை இன்றியமையாத அடிப்படை கூறுகளாகும். சரி, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறோமா மாலினி? நம்ம தமிழக அரசு விவசாயிகள் படுற கஷ்டத்தை பார்த்து அவங்க இனிமேலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆமாம், இந்த ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டம் எப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க? இந்த திட்டத்தை 2018 தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம் மாலினி, எதுக்காக இந்த திட்டத்தை அமல்படுத்தினாங்கன்னு கொஞ்சம் விரிவாக சொல்கிறியா? சொல்கிறேன், கொஞ்சம் என்னையும் பேச விடுங்க சந்தியா. கேள்வி மேலே கேள்வியாக கேட்டால் நான் எப்படி சொல்கிறது? சரி சொல்லுங்க, கேட்போம். இந்த திட்டத்தோட நோக்கமே விவசாயிகளோட உற்பத்தி நிலையத்தையும் வருவாயும் அதிகப்படுத்துறது தான். அப்படி வருவாய் அதிகமாச்சுன்னா கிராமங்களோட பொருளாதாரமும் வளர்ச்சி பெறும்ல. இந்த திட்டத்தில் செயல்படுற ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள மானியமும் கிடைக்கும். அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கா இதுக்குள்ள? இது பாதி தான் சந்தியா, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இந்த தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டத்தில். அப்போ ஏன் அதை பாதியில் விடுற? முழுசாக சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல. நீங்கள் முழுசாக என்னை சொல்ல விட்டாதானே, பாதியிலேயே நிறுத்தி கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்களே. இந்த திட்டம் மாநிலத்தில் இருக்கிற ஏழை விவசாயிகளுக்காக தான் அதிகமாக பயன்படும். இது எல்லாம் விவசாயிகள் நல்ல பயிர்களை பயன்படுத்தி சரியான பயிர்களை சாகுபடி செய்கிறதுக்கும் அருமையான விளைச்சல் கிடைக்கிறதுக்கு தான் இந்த திட்டம் அமல்படுத்தினாங்க. ஆமாம், இதுவும் சரிதான். இல்லைனா தரம் கெட்ட விதையை வாங்கி தடம் இல்லாமல் போன விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. தடமில்லாமல் போன விவசாயிகள் மீண்டும் விவசாயம் பண்ணுறதுக்கு இது உதவும். அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு வாங்கி பால் பண்ணை வைக்கிறதுக்கும் இந்த திட்டம் உதவுது. என்னது, கால்நடைகளை வளர்க்கறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்களா? இந்த திட்டத்தில் அது எப்படி இது ஒருங்கிணைந்த மேன்மை திட்டமாகும்? வேளாண்மை விவசாயம் மட்டும் இல்லை, கால்நடை வளர்க்குறதுக்கும் வேளாண்மை தான் ஒரு வகை. இது நல்லது தான். இது பொது ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டம்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளோட வருவாயை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்து மூலமாக வழங்கப்படும் பொருட்களை பயன்படுத்தி பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்வது மூலமாக மண்ணின் நீர்ப்பாசன திறனை மேம்படுத்தலாம். நேர்களே, இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா தாத்தாக்கும் பேரனுக்கும் இடையே நடக்கும் உரையாடலை கேட்போம் வாங்க. என்ன ஷாரன், ஸ்கூல் முடிஞ்சு இவ்வளோ லேட்டாக வர, என்னாச்சு? அட ஏன் தாத்தா, நானே குழப்பத்தில் இருக்கேன். ஏன் ஷாரன், என்னாச்சு? உனக்கு என்ன குழப்பம்? இல்லை தாத்தா, இன்னைக்கு ஸ்கூலில் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னு ஒரு பாடம் எடுத்தாங்க. எனக்கு சுத்தமாக புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் தாத்தா. இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்கா? அப்படின்னா என்ன? தாத்தாக்கு புரியுற மாதிரி தமிழில் சொல்லு. ஏதோ ஒருங்கிணைந்த விவசாயமா தாத்தா. ஓ அதுவா? எனக்கு அதை பற்றி நல்லா தெரியுமே. ஒருங்கிணைந்த திட்டத்தை பற்றி தாத்தா சொல்கிறேன், கேளு. அப்படியா? சொல்லுங்கள் தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா. அதாவது இந்த திட்டத்தில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம வாழ்கிறது முக்கியமானது இந்த விவசாயம். அதனால் இந்த ஒருங்கிணைந்த திட்டம் ரொம்ப முக்கியமானது. முக்கியமானதா? ஏதாச்சும் ஒரு உதாரணம் சொல்லுங்கள். இந்த திட்டம் நாளைக்கு தமிழ்நாடு அரசு பழமையான விவசாய முறைக்கு பதிலாக முன்னேற்பாசன முறை பின்பற்ற முயற்சிக்குது. இந்த ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டம் மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் வரும். அதனால் கிராமங்களெல்லாம் வளர்ச்சி அடையும்டா. அப்போ இந்த திட்டம் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும்ல தாத்தா? இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் முட்டை, இறைச்சி, பால், காய்கறிகள், பட்டுப்புழுக்கள் மற்றும் கோன்கள் போன்ற பொருட்கள் மூலம் நிலையான வருமானத்தை ஈட்ட முடியும். எல்லை பயிர் போன்ற தீவனங்களை பயிரிடுவதன் மூலமாக கால்நடைகளுக்கு சத்தான தீவனம் கிடைக்கும். தாத்தா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுடா. இந்த திட்டத்தில் எங்களுக்கு நிதிகள் கொடுப்பாங்களா? இல்லை கண்ணு, இந்த திட்டத்தில் பூர்வீக விவசாயிகள் மட்டுமே நிதியுதவி பெற முடியும். அதுவும் இந்த மாநிலத்திற்கு விண்ணப்பிக்கும் விவசாயிகள் 2 விவசாயிகளாக இருக்கணும். அதில் அவங்க அரசு அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் நிதி கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் எந்த மாதிரி விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க தாத்தா? இந்த திட்டத்தில் விவசாயிகள் தங்கள் பயிர்களை இயற்கையான முறையில் பயிரிடவும் விவசாய நிலத்தில் சரியாக பயன்படுத்தவும் உதவுது. விவசாயிகளோட வருமானத்தை அதிகப்படுத்துவதும் இல்லாமல் இந்த திட்டத்தில் வாங்குகிற பொருட்களை, பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்கிற மண்ணில் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாமல் கால்நடையும் வளர்க்குறாங்க. கால்நடையா? அது எப்படி விவசாயத்தோட ஒன்றா வளர்ப்பாங்க தாத்தா? கால்நடையை வளர்க்குறதுங்கிறது பால், கோழி, பன்றி, விவசாய வணிகங்கள், நியாயமான கலவையானது நிலைமைகளை மற்றும் விவசாயிகளின் சமூக பொருளாதார நிலைக்கு ஏற்ப விவசாய நடவடிக்கைகளை செழிப்பாக கொண்டு வரும். பட்டுப்புழுவையும் தேனியும் எப்படி தாத்தா வளர்ப்பாங்க? ஓ அதுவா? இதோ சொல்கிறேன். பட்டுப்புழுவையும் அது வளர வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தரமான மல்பரி இலை பட்டுப்புழு வளர்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. புழுக்கு எப்படி ஒரு சுத்தமான இடம் தேவையோ அதே மாதிரி அதுக்கு தேவையான பொருட்களும் தேவை. இந்த புழுவை வளர்க்குறதுக்கு முன்னாடி மல்பரி இலையை வளர்த்து அறுவடை செய்வாங்க. நம்ம வாழ எப்படி ஒரு வீடு தேவையோ அதே மாதிரி பூச்சி வளரவும் ஒரு இடம் தேவை. அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அதோட அந்த பூச்சிகளை நோயிடமிருந்து பாதுகாப்பது முக்கியமான வேலையாகும். இதே மாதிரி தேனி மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாம். இப்படி வளர்க்குற தேனீக்கிட்ட இருந்து கிடைக்கிற தேன் இயற்கையாக இருக்கும். புழு வளர மறுபடியும் இலை தேவை. அதனால் மல்பரி இலையை அறுவடை பண்ண பிறகு பூச்சிக்கு தீவனமாக இந்த இலையை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, தேன் இல்லாத இந்த உலகமே அழிஞ்சிடும். ஏன் தாத்தா இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா தேனி தான் மகரந்த சேர்க்கைக்கு முக்கிய காரணம். மகரந்த சேர்க்கை நடக்கலைன்னா இயற்கை வளங்கள் குறைஞ்சிடும். இந்த திட்டத்தில் எல்லாத்துக்கும் நிதி கொடுப்பாங்களா தாத்தா? இல்லடா கண்ணு, இந்த திட்டத்தில் பூர்வீக விவசாயிகள் மட்டுமே நிதி கொடுப்பாங்க. அதுவும் இந்த மானியத்திற்கு விண்ணப்பிக்கும் விவசாயிகள் 2 விவசாயிகளாக இருக்கணும். அதில் அவங்க அரசு அடையாள அட்டை வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, பட்டுப்பூச்சி வளர்க்குறதுக்கு இவங்க நிதி கொடுப்பாங்க. இந்த திட்டத்தில் இவ்வளோ இருக்கா? இதை வச்சு என் ப்ராஜெக்டை ஈஸியாக முடிச்சிருவேன் தாத்தா. சரி கண்ணு, நீ ஸ்கூலை விட்டு ரொம்ப களைச்சி வந்திருக்க. நான் தோப்புலேருந்து ஒரு இளநீ எடுத்துகிட்டு வரேன். அதை குடிச்சிட்டு உன் ப்ராஜெக்டை பண்ணு. சரி தாத்தா. ஓ, ஒருங்கிணைந்த விவசாயத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? சரி மாலினி, இவ்வளவு சொன்னீங்களே, இதில் என்ன நன்மைகள் இருக்குது? அதில் நிறைய நன்மை இருக்குது சந்தியா. ஆனால் நான் இப்போது அதில் கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன். ஒரு பொருளோட உற்பத்தி மற்றொரு பொருளுக்கு குறைந்த செலவில் பயன்படுத்தினா உற்பத்தி செலவு குறையுது. ஆண்டு முழுவதும் IFS ஆனது முட்டை, பால், காளான் மற்றும் தேன் ஆகியவற்றை அப்புறப்படுத்துவதனால விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் பணப்பாய்ச்சல் வழங்கப்படுது. புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதும் மற்றும் ஆண்டு முழுவதும் பணம் கிடைப்பது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. தீவன நெருக்கடியை சமாளித்தல், எல்லை மற்றும் நீர்நிலைகளின் வற்றாத தீவன பயிர்களை வளர்ப்பது IFSSL பரிந்துரைக்கப்பட்டது. இது மண்ணை வளப்படுத்தவும் தீவனம் கொடுத்தல் ஆகியவற்றிற்கும் உதவுகிறது. இந்த திட்டத்தில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா?
இந்த ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டத்தினால விவசாயிகளுக்கும் லாபம் கிடைக்குதுல்ல? ஆமாம் மக்களே, நீங்களும் இந்த திட்டத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து கேட்க நீங்கள் கேளுங்க அண்ணா சமுதாய வானொலி 90.4. நான் உங்கள் ஆர்ஜே கலாமாலினி மற்றும் ஆர்ஜே சந்தியா. நன்றி, வணக்கம்.